என் பேர் லாவண்யா. என்னோட மென்டார் பார்ட்னர் பேர் வந்து அம்ரீஷ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எங்கள் மென்டி தண்டபாணிக்கு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக இந்த ஜேர்னியில் கூட இருந்தோம். நாங்கள் எங்கள் மென்டிக்கு சூஸ் பண்ண டாபிக் வந்து ஹேண்ட் கிராங்க் ஜென்ரேட்டர். அண்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்தப்போ அவனுக்கு இந்த 3D பிரிண்டிங், டிசைனிங், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுன்றதை பற்றிலாம் அவனுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஆனால் இங்கே வந்து எங்கள் கூட சேர்ந்து அவன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இந்த 3D பிரிண்டிங்கை கற்றுக்கிட்டு அண்ட் இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வந்து அவன் ரொம்ப அழகாக வந்து அவன் வந்து ப்ரெசென்ட் பண்ணி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தண்டபாணி. நான் வந்து சென்னை பாய்ஸ் சயின்ஸ் ஸ்கூல் சைதாப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஐஐடியில் டீச் டு லேர்ன் அப்படின்ற ப்ரோக்ராமில் என்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எனக்கு கொடுத்த டாபிக் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. அதில் நான் எடுத்தது வந்து இந்த ஹேண்ட் கிராங்க் ஜென்ரேட்டர், கையால் இயக்கப்படும் மின்னியேற்றி. நான் இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இப்போலாம் எப்போ மழை வருது எப்போ புயல் வருதுன்னே தெரில. ஆனால் மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேண்டில்ஸ் அப்படி இல்லை டார்ச் லைட். இதுவே ஒரு பெரிய பில்டிங்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன, இவ்வளோ பெரிய ஒரு சிட்டிக்கு ஜென்ரேட்டரோட கான்செப்டை வச்சு எப்படி கரண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜென்ரேட்டரில் எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்டதை இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஜென்ரேட்டர் அப்படின்னா அது வந்து ஒரு டிவைஸ், அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இந்த ஜென்ரேட்டர் கான்செப்டை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு சிட்டிக்கு எப்படி கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மெக்கானிக்கல் எனர்ஜியாக அவங்க வந்து பெரிய பெரிய டர்பைன்ஸை ரொட்டேட் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த டர்பைன் எங்கெங்கெல்லாம் வச்சு ரொட்டேட் பண்ணி எனர்ஜி சோர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரோ அப்படின்னா அந்த டேம்ஸ்லலாம் அந்த வாட்டர் ஃப்ளோ வர இடத்துல இந்த டர்பைன்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணி கரண்ட் எடுப்பாங்க. அடுத்து வந்து விண்மில், விண்டை வச்சு எடுக்கிறது. அப்புறமா டைட்ஸ் அதாவது சீயோட வேவ்ஸ் வச்சு எடுக்கிறது. அப்புறமா ஜியோதெர்மல் ஸ்டீம் வச்சு எடுக்கிறது. இப்போ ஒரு டர்பைன் ரொட்டேட் ஆகுது, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது. இதுக்கு பின்னாடி இருக்க பேசிக் பிரின்சிபல் தான் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த சைடு ஒரு நார்த் மேக்னெட், இந்த சைடு ஒரு சவுத் மேக்னெட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஒயர். இந்த ஒயரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த மேக்னெட்லேருந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இதை தான் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படி சொல்கிறோம். இதுவே இந்த ஒயருக்கு பதில் நம்ம இந்த காயில் வச்சோன்னா இந்த ஹோல் செட்டப்பை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேட்டர்லேருந்து வர கரண்ட் வந்து ஒன்று வந்து ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இங்கே வந்து கரண்ட் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து டிசி, டைரக்ட் கரண்ட். இங்கே வந்து கரண்ட் ஆல்டர்னேட் ஆகாது. இந்த கரண்ட்டை தான் நம்ம வீட்டில் இருக்க டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிற உதவுது. அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் கிராங்கை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட மெக்கானிசம், அதாவது இதை நம்ம ஹேண்ட்லேயே கிராங்க் பண்ணுறோம், அதை வந்து கிராங்க் ஆக்ஷன் அப்படி சொல்கிறோம். இதுலேருந்து நம்ம கிடைக்கிற வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு என்னென்னு முன்னாடியே பார்த்தோம். இது ரெண்டும் சேருது அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி கிடைக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹேண்ட் கிராங்க் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹேண்ட் கிராங்க் ஜென்ரேட்டர் தெரிஞ்சிச்சு. இதோட மெயின் பார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கண்டக்டிங் காயில், செகண்டு மேக்னெட், தேர்டாக வந்து நம்ம கிராங்க், ஏன்னா இதை வந்து நம்ம கையில் ரொட்டேட் பண்ணுறோம் அதனால் கிராங்க்கு, ஃபோர்த்தாக வந்து பெல்ட்டு, லாஸ்ட்டாக வந்து இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2, அதாவது இந்த காயிலையும் மேக்னெட்டையும் நம்ம வந்து கடையிலையோ அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்க 3 வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இதை வந்து நம்ம 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை வச்சு நம்ம இதை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. 3D பிரிண்டிங் டெக்னாலஜியா அப்படின்னா என்ன? 3D பிரிண்டிங் டெக்னாலஜினா ஒரு ப்ராடக்ட்டை லேயர் பை லேயராக டிசைன் பண்ணதான் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி சொல்கிறோம். இதை வந்து நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறோம். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை லேயர் பை லேயராக வந்து ஆட் பண்ணிட்டே போகுது. அதை தான் நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த 3D பிரிண்டிங் எடுத்தேன், இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டாக வந்து இதில் லோ வேஸ்டேஜ், அப்புறம் காம்ப்ளிகேட்டட் ஷேப், அதாவது நமக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணும், எந்த டைமென்ஷனில் வேணும் அப்படின்றத நம்ம இதில் போட்டு நம்ம காம்ப்ளிகேட்டட் எந்த மாதிரியான ஷேப்ஸை கூட நம்ம இந்த 3D பிரிண்டிங்கில் டிசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. இதில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து PLA, அதாவது பாலிலாக்டிக் ஆசிட். இது வந்து பயோடிகிரேடபிள், அப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட. அதனால் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ வந்து என்னாலேயே ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி அதை வந்து 3D பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அதில் நான் பண்ணது தான் வந்து இந்த ஹேண்ட் கிராங்க் ஜென்ரேட்டர். அப்புறம் இதுதான் வந்து ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங். இப்போ வந்து இந்த ஷாஃப்ட்டை நான் வந்து ரொட்டேட் பண்ணும்போது
எனக்கு வந்து இதோ இங்கே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கரண்ட்டை வந்து நான் வந்து இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நான் பேட்டரியாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோடய ஜென்ரேட்டருக்கு நான் 3D பிரிண்டிங்கில் டிசைன் பண்ண மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம், அப்புறம் இதோட இன்னொரு பார்ட் அப்படின்னா வந்து நம்ம ரோட்டர் சொல்லலாம். இந்த ரோட்டர் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து ஒரு நார்த் மேக்னெட், இங்கே ஒரு சவுத் மேக்னெட், அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி இன்னொன்று பண்ணணும். அதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டருக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்று அப்புறம் பேக்கில் ஒன்றா 2 வைக்கணும். இந்த ஸ்டேட்டருக்கு நடுவில் இங்கே என்ன வைப்போம் அப்படின்னா, இதோ இருக்குல்ல இந்த காயில் டெம்ப்ளேட், இதை தான் இந்த ஸ்டேட்டருக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த காயில் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம காயிலை சுற்றிட்டு அப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் ஸ்டேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இதை நம்ம வந்து ஹேண்ட் கிராக், அதாவது கையிலே சுற்றுறோம். அதனால் நம்ம வந்து இதை ஷாஃப்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஷாஃப்ட் வந்து ரோட்டரை மட்டும் ரொட்டேட் பண்ணும், ஸ்டேட்டரை ரொட்டேட் பண்ணாது, அதாவது டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் இந்த ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கீரு. இந்த கியரை வந்து நம்மளால் கையில் ரொட்டேட் பண்ண முடியாது. அதனால் ஒரு கிராங்க் ஆர்மு அப்புறம் ஹேண்டில். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம கையிலையே ரொட்டேட் பண்ணுறோம், அதனால் ஹேண்டில் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் இதெல்லாம் வந்து நான் பிரிண்ட் பண்ணது வந்து இந்த 3D பிரிண்டர் தான். இது பேர் வந்து கிரியாலிட்டி Ender 3. தோ இந்த பைப் மாதிரி தெரியுதுல, இதில் தான் ஃபிலமெண்ட் வந்து மோட்டருக்குள்ளே போகும். இதுதான் அந்த மோட்டர். இங்கே ஒன்று குட்டியோன்னு தெரியுதா பென் மாதிரி, இதுதான் அந்த நாசில். இந்த நாசில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே இந்த பெட்டில் வந்து இந்த இடத்துல அப்படியே லேயர் பை லேயராக அப்படியே பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னதுப்பா இந்த 4 வீல் அப்படின்னா, இந்த 4 வீலை தான் நம்ம ஆன்டி கிளாக் வைஸோ இல்லை கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்ணி இந்த பெட்டை லெவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 3D பிரிண்டிங்கில் மொத்தம் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3D டிசைனிங், ஸ்லைசிங், பிரிண்டிங், போஸ்ட் ப்ராசஸிங், அப்புறம் வந்து அசம்பிளிங். ஃபஸ்ட்டு வந்து 3D டிசைனிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 3D டிசைனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாடல் தான் பண்ண போகிறேன். இந்த மாடலில் நான் எந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்ல, அதுக்கு முன்னாடி அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி 2D ஸ்கெட்சில். அப்புறம் FreeCAD அப்படின்ற சாஃப்ட்வேரில் போட்டு அதை 3D ஸ்கெட்சாக மாற்றி .stl, அதாவது .stl அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த நம்ம சேவ் பண்ண .stl ஃபார்மேட்டை அப்படியே வந்து 3D பிரிண்டர் கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஸ்லைசிங் பண்ணோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த Ultimaker Cura. இதில் வந்து நான் சேவ் பண்ண .stl ஃபார்மேட்டை இதில் வந்து ஃபீட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயராக ஸ்லைஸ் பண்ணுவேன். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்ஃபில் டென்சிட்டி, இன்ஃபில் பேட்டர்ன், அதர்ஷன், சப்போர்ட், ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஸ்பீட். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும், டைம் இவ்வளோ இருக்குது, ஃபிலமெண்ட் இவ்வளோ செலவாகும், அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபில் டென்சிட்டினா என்னென்னு பார்க்கலாம். இன்ஃபில் டென்சிட்டி அப்படின்னா, டென்சிட்டினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அடர்த்தி வந்து நம்மளோட ப்ராடக்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம இந்த இன்ஃபில் டென்சிட்டியை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்ஃபில் பேட்டர்ன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு லேயரும் இந்த பேட்டர்னில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு நம்ம இன்ஃபில் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். நான் மெயினாக யூஸ் பண்ணது வந்து இந்த ட்ரை ஹெக்ஸகன், அப்புறம் லைன்ஸு, அதுக்கப்புறம் கான்சென்ட்ரிக். அடுத்து வந்து அதர்ஷன் அப்படின்னா என்ன, நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லேயர் வந்து அதர்ஷன் அப்படி சொல்லுவோம். அது ஏன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இந்த பெட்டில் தான் பிரிண்ட் ஆகுதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஏரில் பிரிண்ட் ஆகுதா, பெட் லெவலிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த அதர்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டோட பாட்டமும் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இந்த அதர்ஷன் வந்து அதை பார்த்துக்கும். அப்புறம் சப்போர்ட். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து சாய்வாக வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணும் போது அது என்ன காற்றுலையா பண்ணும், இல்லை, கீழேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வரும். அந்த சப்போர்ட்டை வச்சு தான் அது வந்து மேலே பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதை வந்து G-கோட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிண்டரில் கொடுத்தா அது வந்து இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். இதை போஸ்ட் ப்ராசஸிங். அடுத்தது போஸ்ட் ப்ராசஸிங்னா என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து நம்மளோட ஸ்டேட்டர் அப்படின்னு. இந்த ஸ்டேட்டரில் இங்கே சுற்றி இருக்குல்ல, இந்த அதர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்போனா ஆஃப்டர் பிரிண்டிங். நம்ம பிரிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அதர்ஷனை ரிமூவ் பண்ணுவோம். அடுத்து வந்து அசம்பிளிங். இப்போ அசம்பிளிங்கை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அசம்பிளிங் ஃபஸ்ட்டு வந்து இது காயில் டெம்ப்ளேட் அப்படி சொன்னேன். இந்த காயில் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம காயில், அதாவது அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டருக்குள்ளே இந்த மாதிரி எல்லா சைடும் வச்சுருவோம். இந்த ஸ்டேட்டர் எங்கே வைப்போம் அப்படின்னா, இந்த ரோட்டருக்கு நடுவில், அதாவது இந்த சைடு ஒரு ரோட்டர் இருக்கும், அந்த சைடு ஒரு ரோட்டர் இருக்கும், நடுவில் வந்து ஸ்டேட்டர் இருக்கும். அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணுவோம். இந்த ஷாஃப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டேட்டரை வந்து அது ரொட்டேட் பண்ணாது. இந்த ஷாஃப்ட்டுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு மாதிரி டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனு அந்த ஷாஃப்ட்டில் இருக்கும். அதனால் இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்.
கூடவே இந்த ரோட்டாரும் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் வந்து 3D பிரிண்டிங்கில் அவ்வளோவோ எதுவும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. நான் ஃபேஸ் பண்ணது இந்த 2 இஷ்யூஸ் தான் மெயினாக. ஒன்று வந்து பெட் லெவலிங், அடுத்து வந்து போஸ்ட் ப்ராசஸிங். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இதுவில் வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸிங், அதாவது அதர்ஷனையும் சப்போர்ட் ஸ்ட்ரக்சரையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். எனக்கு வந்து ஒரு ப்ராடக்டில் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதோ இருக்குல்ல இந்த அதர்ஷன், இதை ரிமூவ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பார்ட் எனக்கு கிடச்சிது. இதனால் கொஞ்சம் டைமென்ஷன் சேஞ்சஸ் வரலாம். அப்புறம் இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா போர்ட்டபிள். இது குட்டியோண்டு இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை கையிலே கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சிம்பிள் மாடல், இதை வந்து 3D பிரிண்டிங்லேயே நான் டிசைன் பண்ணிருக்கேன். இதோட மாடல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் லோ மெயின்டெனன்ஸா காயில் இருக்குது, மேக்னெட் இருக்குன்ற இதை போய் லோ மெயின்டெனன்ஸ் அப்படி சொல்கிறேன்னு கேட்குது. நிறைய ஜென்ரேட்டரில் வந்து டீசல் ஃபியூல்ஸ் அந்த மாதிரி நிறைய இதை வச்சு தான் வந்து அதை ரொட்டேட் பண்ணுவாங்க. அதை ஒர்க் பண்ண வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. இதில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கும் இல்லை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேண்ட் இருந்தால் போதும். அப்புறம் இதை டீச்சிங் ஏஜாக கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டாக இதை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஏன்னா வந்து இதில் யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட் வந்து PL, பாலிலாக்டிக் ஆசிட். அப்புறம் இது அஃபோர்டபுள் கூட. ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வோல்டேஜ் தர ஜென்ரேட்டரு மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண போனால் ஒரு 2,000 to 3,000 ஆகும். ஆனால் நான் இதை வந்து ஃபுல் செட்டப்பு 1000 ஒரு 1500 முடிச்சிட்டேன். கஸ்டமைசேஷன் எனக்கு எப்படி பிடிச்சா மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நம்ம மாற்றி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3D பிரிண்டிங் வந்து பிளாஸ்டிக் மட்டும்தான் வச்சு பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. இப்போ வந்து 3D பிரிண்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு வருது. ஃப்யூச்சரில் இன்னும் க்ரோ ஆகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த பயோ பிரிண்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புலேருந்து எடுக்கிற ஒரு செல்ஸை அந்த பிரிண்டருக்கு கொடுத்து அதை வந்து ஹார்ட்டாவோ இல்லை ஒரு லங்ஸாவோ ஹியூமனோட ரியலாக ஒரு இது டிசைன் பண்ணுறது தான் வந்து இந்த பயோ 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதிலேருந்து என்ன புரியுது, நம்ம 3D பிரிண்டிங் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய டெவலப் ஆகும்னு புரியுது. தேங்க்யூ.